சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு சித்த மருத்துவத்துல சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள பத்தி நம்ம பார்த்துட்டு வரோங்க. அதே மாதிரி தான் நம்ம சருமம் பொலிவாக இளமையான ஒரு சருமம் இருக்கணும் அப்படின்னா, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் முக்கியமாக சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தினம்தோறும் நம்ம போடுற பயனுள்ள நிறைய விஷயங்கள் உங்களை வந்து அடையுங்க. இதுல முக்கியமாக நம்ம சருமம் பொலிவாக இருக்க என்ன செய்யலாம்? ஒரு 35 வயது கடந்தாலே 40 வயது கடக்கும்பொழுதே சருமத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க. அதாவது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வருது, சுருக்கங்கள் வருது. சிரிச்சாலே ஒரு சிலருக்கு வந்து இந்த வாய்ப்பகுதியில கண்களை சுற்றியெல்லாம் ரொம்ப சுருக்கம் வருது. ஸோ என் ஏஜ் தான் அவங்களுக்கு ஆகுது, அவங்க பார்க்க அப்படி இல்லையே, நான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏஜ் லுக்காக தெரியுதே, கழுத்து பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கம் விழுந்த மாதிரி இருக்கே. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு ஒரு சருமத்தில் பிரச்சனை இருக்குங்க. அந்த ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகிறதுக்கு, தளர்வு இல்லாமல் டைட்டன் ஆகிறதுக்கு நம்ம தினந்தோறும் பயிற்சிகள் அவசியம். உடற்பயிற்சிகள் ரொம்ப அவசியம். யோகா பயிற்சிகள் செய்யுங்க. இது எல்லாமே நம்மளுடைய தசைகளையும் தோல் பகுதியும் இறுக்கமாக வைத்துக்கொள்ளும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அடிவயிற்று பகுதியில், தொடை பகுதியில் எல்லாமே நம்மளுடைய தசையும் சரி சருமமும் சரி தளர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த தளர்ந்து இருக்கக்கூடிய தோல் இறுக்கம் அடைவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? ஸோ தளர்ந்த தோல் இறுக்கம் அடைவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. சரி, அப்படி இருக்கும்பொழுது இந்த தளர்ந்த தோல் இறுக்கம் அடைஞ்சு நமக்கு சுருக்கங்கள் இல்லாமல் இளமையாக இருக்க, அதுவும் சித்தர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? அங்கே தான் ஒரு சீக்ரெட்டே இருக்குது. நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள், உணவுகளை நீங்கள் எடுக்க எடுக்க உங்கள் ஸ்கின் நல்லா டைட்டன் ஆக ஆரம்பிச்சிடும்.